ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோட் 8 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் படி நடந்தா அந்த மக்கி இங்க தோக்கடிக்கலாம்னு சொல்ல, அதை கேட்டு அந்த கொம்பு வச்சனும் செர்ரா அவன் பிளான் எதுன்னு சொல்லி அதே நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த மக்கிக்கு இங்க செம்ம கடுப்பாயிட்டு எல்லா செத்தா பயிலுவலா சாவுகளே அப்படி சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சுட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த கொம்பு வச்சவன் அப்படி தடுத்து நிப்பாட்டிடுவான். அதே சமயம் நம்ம ஹீரோ கூலிங் கிளாஸ் போட்டவனும் ஏ அப்படி சொல்லிட்டு ஓங்கி குத்த வருவானுங்க பாருங்க. அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அப்படி லைட்னிங் மேஜிக் வச்சு அடிப்பான். அதுல இருந்து அந்த மக்கி இங்க டாச் பண்ணிட நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு அடிக்க அந்த மக்கி இங்க அப்படி கம்பு வச்சு தடுத்துருவான். இவனுக்கு ரெண்டு பேரும் மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த கொம்பு வச்சவன் பறந்து வந்து அந்த மக்கி கிங்க ஒரு குத்துவான் பாருங்க. குறுக்க அந்த கம்பை வச்சு தடுத்தாலுமே அந்த மக்கி கிங்கோட நெஞ்சிலும்ல அப்படி கிராக் விழுந்துரும். அது அப்படியே அடி வாங்கி பறந்து போய் விழும் பாருங்க. 2 மலை பாறையெல்லாம் அடிச்சு உடச்சு பறந்து போய் விழும். அதை பார்த்துட்டு டே பரவாயில்லடா கொம்பு வச்சவனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அந்த மங்கி கிங் இன்னும் சாகல. டேய் என்னடா நினைச்சீங்க என்ன பத்தி, நான் கடவுள்ரா சாவுங்கடா அப்படி சொல்லிட்டு ரொம்ப உக்கரமாயிருவான். சும்மா கம்ப சொல்லிட்டு அந்த மக்கி கிங்கு கொம்பு வச்சவன அடிப்பான் பாருங்க. அந்த கொம்பு வச்சவன் மக்கி கிங்கோட அட்டாக்கை தடுத்தாலுமே அதே நேரத்துல மக்கி கிங்கு காலை வச்சு பட்டாறு ஒரு மிதி. அந்த கொம்பு வச்சவன் வாயிலிருந்து ரத்தம் வரும் பாருங்க. அவன் முழிப்பான், எப்படா அவன் இவ்வளவு ஃபாஸ்டா வந்தான் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடி வாங்கி பறந்துருவான் அந்த கொம்பு வச்சவன். இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கையில நெருப்பு பவரை வச்சுட்டு மக்கி கிங்க அட்டாக் பண்ணலான்னு எடுப்பான் பாருங்க. அதே நேரத்துல மக்கி கிங்கு அதோட கம்பு வச்சு பட்டாரும் பொட்டதையிலே ஒரு அடிச்சு அடியில தரையில விழுந்து கிடப்பான். அடுத்ததா நம்ம ஹீரோ கண்ணு பவர் மூலமா எங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒளி தெரியும் பாத்தீங்களா. அது மக்கி கிங்கு பொட்டரிக்கு பின்னாடி தெரிய நம்ம ஹீரோ கண்ணை நீட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மக்கி கிங்கு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு டேய் என்னடா வெறும் புல்லட்டே இல்லாத கண்ணை வச்சுட்டு என்ன சீனை போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு மிதி. நம்ம ஹீரோ பறந்து போய் விழ கண்ணு அந்த பக்கம் தனியா போய் பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அப்புறம் மக்கி கிங்கு ஸ்டைலா நின்றுட்டு என்ன ஆட்டம் போட்டீங்களாடே, 3 பேர் சேர்ந்தா என்ன அடிச்சுலாம் நினைச்சீங்களா, இப்ப நான் உங்க ஒவ்வொருத்தனையா கொல்றேன்டா. முதல்ல ரியானு உன்னை கொல்றேன், நீ தானே ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருந்த, நான் யாருன்னு உனக்கு இதுக்கப்புறம் தெரியும் அப்படியே அந்த மக்கி கிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மறுபடியும் சொல்லும், ஆமா உனக்கு தான் ஃபியூச்சர்லாம் பார்க்க முடியுமே, இப்போ உன் ஃபியூச்சரை பாரு, கூட 2 பப்பட் இருக்காங்க பாரு, அந்த பப்பட்டை வச்சு நீ ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அப்படி ஸ்டைலா ஆமா மக்கி கிங்கு பப்பட்டை பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பப்பட்ல முக்கியமான ஒரு ஆளு கண்ணுக்கு தெரிய மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு இருக்க டப்புன்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க கன் எடுத்து பட்டான்னு சுட்டுறாங்க. அதுல புல்லட் இருக்குதுங்க. புல்லட் வந்து அந்த மக்கி கிங்கோட முதுகுல அப்படி தொலைச்சிட்டு நெஞ்சு வழியா வெளியே வந்துடும். அவனோ என்னடா அது அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணா இதுக்கு முன்னாடி அந்த மக்கி கிங்க வச்ச விளையாட்டுல சுட்டுட்டு செத்து போனா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பிளாஷ்பேக். அந்த பொண்ணு ஒரு முக்கியமான கடவுள் கூட டீலிங் போட்டிருக்கா. அந்த கடவுள் என்ன கடவுள், அது டெத்தோட கடவுளுங்க. அந்த டெத்தோட கடவுளுக்குள்ள இவ டீலிங் போட அந்த டெத்தோட கடவுளும் நீதான் இனிமே என்னோட சாம்பியனு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்ல இந்த பக்கம் அவ சுட்டு செத்து போனா பாத்தீங்களா, அவ அப்படி உயிரோட வந்துடுறா. இது எனக்கு 2வது சான்ஸ், நான் டெத்தையே ஜெயிச்சிருவேன்டா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று மண்டைக்குள்ள ஒரு புல்லட் இருக்கு பாத்தீங்களா, அந்த புல்லட் அப்படியே வெளியே எடுத்து கீழே இருக்க கண்ணில போட்டு பட்டாடு சுற்றுவா மக்கி கிங்க. அவ்வளவுதான், இவதான் சுற்றுக்கா போல இருக்குது, இவ உயிரோட வந்திருக்கா. அதை பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கும் அந்த மக்கி கிங்கு, இவ எப்படி உயிரோட இருந்தா, இவ எப்படி சான்ஸ் இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்க டே என்னடா விளையாண்டுட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், பாத்தியா இதுதான் நான் பார்த்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு மக்கி கிங்கு சரி இது நீ பார்த்த ஃபியூச்சர் அப்படின்னா இவளை பத்தி தான் உனக்கு ஒண்ணுமே தெரியாதடா, அவளோட ஃபியூச்சர் நீ எப்படா பார்த்த அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், அதுக்கு தான் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, என்னால நிறைய ஃபியூச்சரை பார்க்க முடியும், நான் பார்த்த ஃபியூச்சரை எனக்கு ஏற்ற மாதிரி நான் உருவாக்கிக்க முடியும், அப்படிதான் நான் உருவாக்குறேன்டா அப்படி சொல்லிட்டு மக்கி கிங்க பார்த்து நக்கல் அடிச்சிட்டு இருக்க. அதை கேட்டு மக்கி கிங்கு செம்ம கடுப்பாயிரும். நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்துல தோர் ஸ்டாம் பேக்கரை வச்சுட்டு தானஸோட நெஞ்சிலே அடிச்சப்போ தானஸ் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, நீ என் நெஞ்சில் அடிச்சதுக்கு பதிலாக தலையில அடிச்சிருக்கணும்டா சொல்லியிருப்பான்ல, அதே மாதிரிதாங்க எங்க மக்கி கிங்கும் செம்ம கடுப்போட சொல்லு பாருங்க, டேய் நீ இவ்வளவு பேசுற அப்படின்னா அவ என் நெஞ்சில சுட்டுக்க கூடாதுடா, என் தலையில சுட்டுருக்கணும், இப்ப நீங்க எல்லாருமே என் கையால சாக போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஓடி வரும் பாருங்க மக்கி கிங்கு. இவங்க 3 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அப்ப நம்ம ஹீரோ கண்ணுல ஒரு மாதிரி வெளிச்சம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்ப்பான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த யூரா இருக்கான் பாத்தீங்களா பொம்மை, அங்க கடவுள்கிட்ட வந்து சொல்லியிருப்பான்ல ஒரு 4 பிளேயர் காணாம போயிட்டாங்க சொல்லியிருப்பான்ல, அங்க இருக்கிற மத்த கடவுள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து இங்க மகிங்க அப்படி படுக்க போடுவாங்க பாருங்க. அங்க பாருங்க நம்ம ஒரு பிள்ளையாரு சிவனு இவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. அந்த மகிங்க சும்மா படுக்க போட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு பாருங்க. அந்த மகிங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கொம்பு வச்சவன மத்த கடவுள் எல்லாம் சுத்து போடுறாங்க. அங்க பாருங்க எகிப்து கடவுள் இருக்காங்க, அட நம்ம ஒரு சிவன் கடவுள்லாம் இருக்காங்க.
ஐயோ என்ன இந்த மாதிரி நிறைய கடவுள்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த மாதிரி நம்ம ஊர் கடவுள், வெளியூர்ல இருக்க கடவுள், எல்லா கடவுளும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவையும் கூட இருக்க 3 பேரையும் காப்பாத்திடுவாங்க. அந்த மங்கி கிங் அப்படி தரையில போட்டு நசுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்ப அந்த பெரிய பாஸ் கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த இடத்துல வந்துட்டு, டே மங்கி கிங்கு, நீ இப்படிலாம் பண்றது எனக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தியா? நீ என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்ட. நான் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருந்த, குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருந்த, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்த. நான் உனக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன், உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த தடவை என்னோட பொறுமை சுத்தமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கடவுள் ரொம்ப கோவமா சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா மங்கி கிங்கோட பிளாஷ்பேக். அங்க மங்கி கிங்கு கல்ல உறைஞ்சிருக்காப்ல. அந்த மங்கி கிங்குக்கு எப்போதுமே ஃப்ரீடம் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அந்த மங்கி கிங் கூட 3 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட என்ஜாய் பண்றது தான் அந்த மங்கி கிங்குக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மத்த கடவுள், மத்த அரக்கர்கள் எல்லார்ட்டையும் சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ஃப்ரீடம், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஜாலியா இருக்கும்போது தான் அந்த கடவுள், அந்த மோசமான கடவுள் என்ட்ரி கொடுக்குறான். அந்த கடவுள் வந்து மங்கி கிங்க அதோட கண்ட்ரோல் எடுக்க மங்கி கிங்கால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த கடவுளோட சக்தி மங்கி கிங்கை விட ரொம்ப அபாரமா இருக்கு. அதனால மங்கி கிங்கால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கடவுள் பண்ண அட்டாக்க பாருங்க, சும்மா ஒரு விரல நீட்டினதுக்கே மங்கி கிங்கு பூமியை பொழந்துட்டு அடியில போய் அப்படி பேன்னு கிடப்பான். அவ்வளவுதான், அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன, ஃப்ரீடம் 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 தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி சுத்திட்டு இருந்த அந்த மங்கி கிங்கு இப்போ அந்த கடவுளோட கைதியாவே மாறிடுச்சு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா மத்த கடவுள் எல்லாமே மங்கி கிங்க அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க. மேல இருந்து அந்த பாஸ் கடவுள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பாருங்க மங்கி கிங்க பார்த்து, டே மங்கி கிங்கு, நீ என்ன ரொம்ப சோதிச்சுட்ட. நானும் பொறுத்து பார்த்துட்டு இருந்தா நீ திருந்துற மாதிரியே இல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட பொறுமை இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே நிக்கிற நம்ம ஹீரோ கடவுள் அப்படி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஏன் எதனால என்னால அந்த கடவுளோட ஃபியூச்சரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளோட கண்ணை வச்சு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவால கடவுளோட ஃபியூச்சரை பார்க்க முடியாது. அப்புறமா கீழே பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அங்க இருக்க கடவுள் கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பான். என்னப்பா அழகான கடவுள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க கடவுள் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கொம்பு வச்சவங்க கிட்ட எகிப்து கடவுள், எப்படிப்பா தம்பி கேம்லாம் நல்லா போகுதோ அப்படி கேட்க, அதுக்கு அந்த கொம்பு வச்சவன் கொஞ்சம் பெசாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கூட சண்டை போடுறான். பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டவனும் கொம்பு வச்சவனும் மாத்தி கடவுள்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாஸ் கடவுளை பார்த்துட்டு இருந்தா அந்த பாஸ் கடவுள் மங்கி கிங் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ உன்னோட எல்லையை மீறிட்ட, அதுக்கான தண்டனையை இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை வர வைப்பான். யாருன்னு பார்த்தா அது மங்கி கிங்கோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இங்க வந்துட்டு, டே மங்கி கிங்கு, நீ இங்க இருக்கியா, நீ இங்க இருக்க சரி, நாங்க எப்பறம் இங்க வந்தோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு மங்கி கிங்கு கத்துவான், இல்ல இப்படி பண்ணாத, இப்ப புரியுது எனக்கு இந்த கேம் எப்படி பண்ணணும்னு புரியுது, நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, அவங்களை விட்டுரு, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பாவம் அப்படி சொல்லிட்டு மங்கி கிங்கு கத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்த கடவுள் அப்படி கைய ஒரு முறுக்கும் அந்த பாஸ் கடவுள். பார்த்தா மங்கி கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களோட தலை அப்படியே வெடிச்சு செத்து போயிருவாங்க, ரத்தம் தெரிச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூலிங் கிளாஸ் போட்டவன் கொம்பு வச்சவன் அந்த பொண்ணுலாம் சாக்காயிருவா. அடங்குஜாலா, என்னடா இவன் இவ்வளவு மோசமான ஆளா இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இவன் கடவுள்னு பார்த்தா பாய்ஸ்ல வர ஹோம்லேண்டரை விட ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு, ரொம்ப டெரரான ஆளா இருக்காங்க. அப்படி அவங்க 3 பேர் தலையும் வெடிக்க வச்சு கொண்டதுக்கு அப்புறம் அந்த பாஸ் கடவுள் மங்கி கிங்க பார்த்துட்டு, இப்படி இவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு நீ மட்டும் தாண்டா காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த உலகமே எனக்கு சொந்தம், இங்க இருக்க எல்லா வாழ்க்கையும் எனக்கு சொந்தம். எனக்கு தோணுச்சுன்னா யாரை வேணா கொல்லுவேன், மனுஷங்களையும் கொல்லுவேன், கடவுளையும் கொல்லுவேன், யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவைன்னா நான் பண்ணுவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுவேன்டா அப்படி சொல்லிட்டு வில்ல மாதிரி பேசிட்டு இருப்பான் பாருங்க அந்த கடவுள். அப்புறம் அங்க 3 பேர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மங்கி கிங்கு செம்ம கடுப்பாயிரும். அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் விளாண்டதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும், நான் அப்படி என்ன கேட்டேன், நான் ஃப்ரீடம் மட்டும் தானே கேட்டேன், எனக்கு ஃப்ரீடம் மட்டும் தானே வேணும் நான் கேட்டேன், ஏன் அப்படி நடந்தது, இப்படி நடந்துடக்கூடாது, டே உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கோவத்தோட உச்சி அந்த காடை அட்டாக் பண்றதுக்கு வேகமா போக, அப்ப பார்த்து பின்னாடி அந்த ஜூஸ் கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த இடியை உருவாக்கி மங்கி கிங்க பார்த்து ஓங்கி விட. தோர் 11 தண்டர் படத்துல நம்ம தோர் எப்படி ஜூஸ் விட்டு அந்த இடியை பிடிச்சி திரும்ப ஜூஸுக்கே விட்டுருப்பாரு, அதே மாதிரிதாங்க இங்கேயும் நம்ம மங்கி கிங்கு ஜூஸ் விட்டு அந்த இடியை பிடிச்சி ஜூஸுக்கே விட்டுருப்பாப்ல. இந்த கதையில மார்வலோட ரெஃபரன்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்கு.
சரி வாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இடியை பிடிச்சி ஜூஸுக்கு நேரம் விட்டு அங்கே பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்புறமா மங்கி கிங் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு 2 கடவுள் அப்படியே அட்டாக் பண்ணுறதுக்காக பறந்து வர டக்குன்னு நம்ம மங்கி கிங் குளோனை உருவாக்கி அவங்க கூட சண்டை போட வச்சிருவாங்க. அவங்களோ என்னடா குளோனா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது அப்புறமா மங்கி கிங் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, நீங்களாம் வேஸ்ட்டா, நீங்களாம் கடவுளா, நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாள் அவனுக்கு அடிமையாக இருக்க போறீங்க? இன்னும் 100 வருஷமா இல்லை 1000 வருஷமா? நம்ம உலகத்தில் நம்ம கடவுளாக இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எப்போ இவனுக்கு வந்து அடிமையானமோ அதோட நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமாக போச்சுடா. இதுக்கப்புறம் நான் இவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இவனை மொத்தமாக அழிக்க போகிறேன். வரலாறுல இப்படி ஒருத்தன் இருந்தான்னு தெரியாத அளவுக்கு இவனை மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் சொல்லிட்டு அங்கே இருக்க யோரா பொம்மை கிட்ட, யோரா பொம்மை உடனே நம்ம போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த யோரா பொம்மையும் தம்பிங்களா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டவன் கொம்பு வச்சவன் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் அந்த பாஸ் காட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த யோரா பொம்மை கிட்ட, யோரா இங்க இருக்க மற்ற கடவுள்களையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிரு, இங்க இருக்கிற மங்கி கிங்கு செத்தாகணும், நான் இவனை போட்டு தள்ளுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாஸ் கார்டு மங்கி கிங்க போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆயிருவான். அதை கேட்டுட்டு அந்த மங்கி கிங்கு காடை பார்த்து சொல்லும், ஓ அப்படியா, நீ என் கூட சிங்கிள் செய்ய போறியா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப என்னை யாராலையுமே தடுக்க முடியாதுடா. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். முதல்ல நீ என்னை அடிமையாக்குனதுக்கு அப்புறம் இந்த ஒரு நாள் வராதா, உன்னை அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டேன்னா நான் ஏங்கிட்டு இருந்தேன்டா. அந்த நாள் இப்ப கிடைச்சிருச்சு. உன் அதிகாரத்தை நான் அழிக்கிறேன்டா. உன்னை மொத்தமா அழிச்சாதான் இந்த சொர்க்கத்திலேயே சமநிலை உண்டாகும் அப்படி சொல்லிட்டு செம கோபமாக அந்த மங்கி கிங்கோட முடியெல்லாம் அப்படி வெள்ளை கலர்ல மாறி அப்படி ருத்ர தாண்ட மாட்டிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொம்பு வச்சவன் கூலிங் கிளாஸ் போட்டவன் அந்த பொண்ணு அவங்க எல்லாம் டெலிபோர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வர அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோவோ, இது எந்த இடம், நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க, நல்ல வேலை இப்பயாவது நம்ம எல்லாருமே ஒரே இடத்துக்கு ஒன்னாவே வந்திருக்கோமே அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணை பார்த்து கூலிங் கிளாஸ் போட்டுவேன், ஆமா யாருவ, நம்ம அந்த மங்கி கிங் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தோம், ஆனா அவ நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருந்தா, இவளை நம்பலாமா அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு, என்னப்பா இப்படி சொல்றீங்க, நான் தானப்பா டக்குன்னு எந்திரிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு உங்களை காப்பாத்தினேன், என்ன தாராளமா நம்பலாம் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த கொம்பு வச்சவன்ட்ட கேட்பான், ஆமா கொம்பு வச்சவனே அந்த பொண்ணை நம்பலாமா அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த கொம்பு வச்சவன் சொல்லுவான், என்ன கேட்டேன்னா அவளுக்கு திரும்ப செத்து உயிரோட வர சக்தி இருக்கு, அதனால அவ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த கொம்பு வச்ச சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த கூலிங் கிளாஸ் போட்டவனும், இல்லப்பா இவ ரொம்ப மோசமான ஆளு அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ, இருப்பா பொறுமை கூல் டவுன், நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், அதனாலதான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, என் பேரு ரியா நசூரா அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்க. அதுக்கு அந்த பொண்ணும், அப்படியா என் பேரு ஐயா அப்படி சொல்லிட்டு கையை கொடுக்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா ஐயா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படி சொல்லிட்டு கையை கொடுத்தோன்னே அந்த கையை தொட்டோன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும் பாருங்க, நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க அந்நியன் சும்மா பயங்கரமா இருப்பா, அப்படி சிரிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு அந்த பொண்ணு மிரண்டு போயிடுவா. அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவாம பாருங்க, ஆமா அங்க ஒரு வீடு இருக்கு பாருங்க, நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா உனக்குள்ள நான் அதை பார்த்தேன், நீ நல்லவன் கிடையாது, நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்ப, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக தனியா விளையாடாம இந்த மாதிரி டீமை சேர்த்து வச்சு விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, நீ என்ன சொல்ற, நானாவா டீமை சேர்க்கிறேன், இந்த கார்டு கேம் தான் டீமை சேர்க்குது, இந்த கார்டு கேமு ரொம்ப மோசமான கேமு, அதனால டீமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் கண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அங்க வீட்டுக்குள்ள இருந்து யார் வராங்கன்னு பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் கூட ஒரு பச்சை முடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளும் வருவா. அவளுக்கு பின்னாடி சிங்சான் வருவான். சிங்சானுக்கு பின்னாடி வருவா பாருங்க, யார் வருவா, நம்ம ஐரா தான் வெளியே வராங்க. நல்ல வேலை சிங்சான் நம்ம ஐராவை கொல்லல. அந்த மங்கி கிங் சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஐராவை நம்ம சிங்சான் கொன்றுவானோன்னு நினைச்சோம், நல்ல வேலை நம்ம ஐராவை சிங்சான் கொல்லவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஐரா பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிரும், அப்படி துள்ளி குதிப்பா, ஏ ரியானே வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு பறந்து போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்குவா. நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கம் தான். அப்புறமா அந்த ஐரா பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவா, நல்ல வேலைடா அந்த மங்கி கிங்கு நம்மளை பிரிச்சு வச்சுட்டானு ரொம்ப கவலைப்பட்டேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லையா, நீ நல்லா தானே இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டே சொல்லுவான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்ல. அதை கேட்டு ஐரா பொண்ணும், எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இருப்பா. அந்த பக்கம் சிங்சான் வந்துட்டு, டே தம்பி கொஞ்சம் என்னையும் கவனி, ஆமா நீங்க எங்கடா போனீங்க, உங்களுக்கு என்ன இலவடா நடந்தது அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், அது ஒரு பெரிய கதைங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு சிங்சானும், சரி விடுறா
உன்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கே, முதல்ல இருந்த ரியான் மாதிரி இல்லையே அப்படி சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், எனது நான் வித்தியாசமா இருக்கேனா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, சரி விடுங்க, நான் இப்போ என்னோட புது ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கொம்பு வச்சவன் கூலிங் கிளாஸ் போட்டவன் அந்த பொண்ணை அறிமுகப்படுத்திட்டு இருப்பான். அப்படி அங்கே கட் பண்ணா ஒரு பனி பிரதேசத்தில் யாரும் அடி வாங்கிட்டு பறந்து போகிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அது மங்கி கிங் தாங்க. அந்த கடவுள்கிட்ட அடி வாங்கிட்டு பறந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த கடவுள் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க, என்னடா மங்கி கிங்கு, உன்னோட பவர் அவ்வளோதானா, இல்லை அந்த 3 பேர் இறந்து போனாங்களே அதை யோசிச்சுக்கிட்டே அப்படி வருத்தப்பட்டு இருக்கியா அப்படி சொல்ல, அதை கேட்டு மங்கி கிங்கு செம்ம கடுப்பாயிருவான். டேய் நீ ஓவரா பேசுறடா, நான் இப்போ அடிக்க போற அடியில நீயே கடவுளா இருந்தாலும் கடவுளே அப்படி கத்த போற பாடுறா அப்படி சொல்லிட்டு அவனோட அந்த வெப்பனை வச்சுட்டு பெருசா ஆக்கிட்டு அந்த கடவுளை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அந்த கடவுள் அந்த வெப்பனை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க அந்த நேரத்துல டே இப்ப பாடுறா அப்படி சொல்லிட்டு மங்கி கிங்கு குளோனை உருவாக்கி அந்த கடவுளுக்கு பின்னாடி நிறைய கொண்டு வர, அதை அப்படியே அந்த கடவுள் திரும்பி பார்த்துட்டு என்னடா சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த குளோன் எல்லாத்தையுமே அப்படி போட்டுல டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணி அந்த மங்கி கிங் வரும் பாருங்க. டேய் எனக்கு தெரியும்டா, உன்னால இதுக்கு மேல என்னோட ஃபியூச்சரை பார்க்க முடியாதானே, நான் நினைச்சேன்டா அப்படி சொல்லிட்டு ஓங்கி கடவுளை ஒரு குத்துவான் பாருங்க. அந்த கடவுள் சும்மா பறந்து போய் விழும், அதோட மூஞ்சில இருக்க ஒரு பீஸ் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். அப்படி அந்த மங்கி கிங்கு மேல நின்று சொல்லும் பாருங்க, டே கடவுளே நீ என்ன நினைச்சிட்டு இருந்த, நான் அந்த 3 பேரு கூட சும்மா டைம் பாஸ்க்கு சண்டை போட்டுட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருந்தியா, அந்த ரியான் கூட சண்டை போட்டா அது உனக்கு தெரியும், ஏன்னா அவனுக்கு உன்னோட கண்ணு தானே இருக்குது, அவன் கூட சண்டை போட்டு தடுத்து நிப்பாட்டினா நீ என்ன தேடி வருவ, அது எனக்கு நல்லாவே தெரியும்டா, உன்னை வர வைக்கிறதுக்காக தான் அவங்க கூட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், எப்படி என்னோட பிளானு அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த கடவுள் புத்தா சொன்னது கரெக்டாக தான்டா இருக்குது, மக்கி கிங்கு ரொம்ப புத்திசாலி அப்படி சொன்னான், ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த கடவுள் கையை அப்படி அசைப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு மங்கி கிங்கு என்னது இதுவா அப்படின்னு பார்த்த உடனே அந்த கடவுள் லைட்டாக தாங்க கையை அசைச்சிருக்கும், அதுல இருந்து ஒரு கையை பொந்துன்னு அடிக்க பாருங்க மங்கி கிங்க. அது அப்படி முழிக்கும், என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி அந்த கொம்பு வச்சவன் இதே மாதிரி தான் அடிச்சான், அதே மாதிரி இருக்குது, இது எந்த கடவுள் அப்படி சொல்லிட்டு மேலே பார்த்தா ஒரு பெரிய கையை நிற்கும் பாருங்க வானத்துல. அதை பார்த்துட்டு புத்தா நீயா அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. சும்மா ஃபைட்டு பயங்கரமா போய்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, இந்த மங்கி கிங் ஜெயிக்குமா இல்ல அந்த பேட் கார்டு ஜெயிக்குமா, இவங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்க போறா? நீங்க மங்கி கிங்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க, இல்ல அந்த பேட் கார்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணுமோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.